عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கனி மிகுந்த எல்லாமல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹின் அடியார்களே, பல இறைவனாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் இந்த மார்க்கத்தை நல்ல முறையில் எடுத்துரைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய தோழர்கள் அனைவரின் மீதும் தாபியன்கள் மீதும் தபோ தாபியன்கள் மீதும் இன்னும் குறிப்பாக நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹுடைய இந்த சபையில் ஒன்று குழுவிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் என்றென்று நிலைபெறட்டுமாக என்ற பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பிச்சேன். கணி மிகுந்த சகோதர சகோதரிகளே, மனிதர்களாக இவ்வுலகில் வாழக்கூடிய நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு அணுதினமும் நாளை மறுமையில் சொர்க்கம் ஒன்று இருக்கின்றது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளை பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மையான மனிதனுடைய ஆசையாக சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நல்லவர்கள் அதிகமாக செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை கழித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஏராளமான விஷயங்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்களும் அல்லாஹும் நமக்கு எச்சரிக்கை செய்திருந்தாலும் இவ்வுலகில் வாழும் பொழுது அல்லாஹை நம்பாமல் அவனுடைய வசனங்களை புறம் தள்ளிவிட்டு அவனுடைய சுய போக்குகளுக்காக வாழ்ந்த ஒரு கெட்ட மனிதனுக்காக நாளை மறுமையில் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தை பற்றியான வர்ணனைகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏராளமான இடங்கள் நமக்கு எச்சரிக்கிறார். நாமெல்லாம் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல மனிதர்களாக பயணிக்கக்கூடிய நம் அனைவருக்குமே பிறப்பு என்ற ஒரு தருணம் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக இறப்பு என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் மரணத்தை சந்தித்தே தீர்வார். ஏன்னா அல்லாஹ் ஏராளமான வசனங்கள்ல நமக்கு தெளிவுபடுத்திட்டான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை நிச்சயமாக சுவைத்தே தீரும். இந்த மேலோட்டமா பார்க்க கூடாது. இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 10ஓட 11 நம்ம சேர்த்துட்டோம்னு வைங்களேன், இதுல சொல்லப்பட்ட ஆழமான கருத்து நமக்கு விளங்காது. அல்லாஹ் சொல்ற ஒரு விஷயத்தை நன்றாக கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் மனித சமுதாயம் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்திடும். அந்த மரணத்தை சுவைத்ததற்கு பிறகு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்ன நடக்கும், அதற்கு பிறகு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த நரகத்தை அல்லாஹ் எப்படி பரிசீலிப்பார் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்டி சொல்றேன். உரை நிகழ்த்தும் பொழுது திடீர்னு அவங்க எடுத்து சில கேள்விகளை கேட்பேன். ஏன் அப்படின்னா, சிலர் பார்க்கும்போது எப்படி இருப்பாங்கன்னா, நல்ல பயான வீரியமா கவனிக்கிற மாதிரியான தோற்றங்கள் நமக்கு தெரியும். நம்மளுக்கே ஒரு மாதிரியாக ஆச்சரியம் ஏற்படும். பரவாயில்லையே, பயானம் நல்லா கவனிக்கிறாரே, வாய்ட்டை எது கேட்டாலும் சொல்லிடுவார் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு தெரியாது அவர் உள்ளக்கு தூங்கிக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிற விஷயம். அதனால திடீர்னு உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா, ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி சில கேள்விகளை கேட்பேன். அதற்கு நீங்க எப்படி கவனிச்சு எந்த வகையில பதில் சொல்றீங்க அப்படிங்கறத நான் கவனிப்பேன். சரி, யாருக்கு அல்லாஹ் முதலில் நரகத்தை பரிசீலிப்பான் என்கின்ற விஷயத்தை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் அவன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வல்லதீன கஃபரு வ கஸ்ஸபு பி ஆயாத்தினா சொல்ற வசனத்தை வாசகத்தை பாருங்க.
யார் நம்முடைய வசனங்களை மறுத்து நம்முடைய வசனங்கள் இந்த திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்ட வசனங்கள் அனைத்தையும் கஸ்ஸபு பொய் என்று சொல்கிறாரோ உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவங்க தான் நரகவாசி. ஹும் ஃபீஹா காலிதூன், அவங்க அந்த நரகத்துல, அந்த பரிசளிக்கப்பட்ட நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க என்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அருளிய இந்த வசனத்தை, இந்த வேதத்தை நம்ப மாட்டான், மறுத்துருவான். இது திருமறை குர்ஆனே கிடையாது என்ற வசனத்தை மறுத்து அல்லாஹ்வை மறுத்து விடுவார். இப்படி அல்லாஹ்வை, அவருடைய வசனங்களை மறுத்து புறம் தள்ளிவிட்டு யார் இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ அவர்கள் தான் நரகவாசி என்கின்ற பட்டத்தை அல்லாஹ் சூட்டுகிறார். யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த மரண விஷயங்கள் அடைய போதுன்னு எப்படி இருப்பா தெரியுமா? உலகத்துல வாழும் பொழுதுங்க நல்ல அமல்கள் அதிகமாக செய்யல, இஸ்லாமியர்களாக இருந்தாலுமே இருக்கட்டுமே, உலகத்துல வாழும் பொழுது நல்ல அமல்கள் செய்யல, நம்முடைய சுய போக்குகளுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வசனங்களை நாம் நம்பி இருந்தாலும் அதுல சொல்லப்பட்ட சில சட்டங்களை புறம் தள்ளியாச்சு. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருவாயில் மரணத்தை நம்மளை அடைய போகிறோம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிஞ்சு கொள்ளணும். நாம் மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது நமக்கான சில அறிகுறிகளை நாமளே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு மனிதர் இருக்கிறார், கெட்ட மனிதனாக வாழ்ந்துட்டான் உலகத்துல, அல்லாஹ்வை நம்பல, அல்லாஹ்வுடைய வசனத்தை நம்பல, அவன் சுய போக்குக்கு வாழ்ந்து அவன் வர்ணிக்க போறான்னு சொன்னா இந்த தருவாயில் அந்த மனிதனிடத்துல ஒரு மலக்குமாறு வருவார். நாம எல்லாருமே பிரபல்யமாக கேட்டு கேட்டு சலித்து போன ஒரு செய்தி தான். ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய தருவாயில அவனிடத்துல மலக்குமார்கள் வருவாங்க. வரும்பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு மனிதனை பார்த்த உடனே நம்ம சந்தோஷமான முறையில நல்ல முறையில பேசணும் அப்படின்னா அது வேறு. இவன் தான் வாழும் பொழுது ஒழுங்கான முறையில வாழலையே, இவன் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பலையே, அப்படி நம்பி இருந்தாலும் அதில் சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களை பின்பற்றலையே, அப்படிப்பட்ட மனிதனிடத்துல வருவாங்க. வந்துட்டு சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயமே, அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் உண்டான நிலையில் நீ வெளியே இருப்பா. யோசிச்சு பாருங்க. இவனுக்கு தெரிஞ்சிடும் நாம மரணிக்க போறோம், நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது, நாளை மறுமையில் இதற்கான கூலியை பெறப்போகிறோம் என்ற விஷயத்தை எல்லாம் அவன் ஆழப்பூர்வமாக உள்ளபூர்வமாக அறிய ஆரம்பிச்சிருவான். தன்னுடைய குடும்பத்தார்களை நோக்கி எல்லாம் செய்கைகளை செய்வதற்கான முயற்சிகளை ஈடுபடும் பொழுது எந்த ஒரு விஷயமும் அவருடைய வாழ்க்கையில பயனளிக்கவே அளிக்காது. அவன் அந்த தருவாயில் அடைந்து கொள்ளுவான், நாம் மரணிக்க போகிறோம். அவனுடைய உசுறு இருக்கு பாத்தீங்களா, அது என்ன செய்யும் போனா அவனுடைய தொண்டைக்குரிய அடையக்கூடிய அந்த வேதனையில அவ்வளவு பெரிய வேதனை. அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லி காட்டின ஒரு விஷயம், அவங்களுடைய மரண வேலையும் கூட அல்லாஹ்வுடைய தூதரவங்க அவங்க மரணிக்கக்கூடிய தருவாயில கூட அதிகமாக புலம்புற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னலில் மௌத்து ஷக்கராத். இந்த மரணம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மரணத்துக்கு அதனுடைய வேதனை என்பது கண்டிப்பாக இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவங்க தன்னுடைய நாவால சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சலாசன் 3 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவங்க இந்த வேதனை அனுபவிச்சு சொல்லும் பொழுது அவருடைய கண்கள் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சிவந்து போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு கண்கள் எல்லாம் சிவந்து ஒரு மாதிரியான தோற்றத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அது மூலம் நமக்கும் அந்த வேதனை வரும். வரும்பொழுது அந்த மலக்குமாரன் மட்டும் சொல்லக்கூடிய விஷயமே, கெட்ட அடியானே, அல்லாஹ்வுடைய சாபமும் கோபமும் உன் மீது உண்டாக இருக்கக்கூடிய நிலையில வெளியே இருப்பா. யோசிச்சு பாருங்க. இதை சொன்னதற்கு பிறகு என்ன ஆகும் தெரியுமா? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு ரண கொடூரமான வேதனை உருவாகுங்க. ஒரு மனிதத்தை நம்ம ஆசையா பேசுறோம், பாய் நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, இப்படி பேசும்போது மனசு குளுமையா இருக்கும். இது வேறு. எடுத்த உடனே ஒரு மனிதத்தில் பேசும் பொழுது முகம் சலிக்கக்கூடிய விதமாக ரொம்ப ஒரு கேவலமான நிலையில பேசுற மனசு கஷ்டப்படும். அந்த தருவாயில காப்பாத்துறதுக்கு யார் இருப்பாங்க? அந்த நேரத்துல காப்பாற்றுவதற்கு யாருமே இருக்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்தார்கள் அருகாமல் இருந்தாலும் யாருனாலே காப்பாற்ற முடியாது. ஒற்றை மனிதன் இந்த தருவாயில் இந்த வார்த்தையை சொன்னதற்கு பிறகு அவனிடத்தில் இருந்து அந்த உயிரை கைப்பற்றுவார்கள். நன்றாக நாம் உள்ளபூர்வமாக ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். இது யாரோ ஒரு மனிதனுக்கு நடக்குது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதனுடைய அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியாது. இதனுடைய அந்த ஆழப்பூர்வமான உள்ளபூர்வமான கருத்தை நாம உள்வாங்க முடியாது. நான் சொல்ற விஷயத்தை கையாண்டு பாருங்க. இப்ப நான் சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயமே நம்முடைய வாழ்க்கை நடக்குது. இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு மனிதன் மரணிக்க போறான், அவனுடைய வாழ்க்கையில உயிரை கைப்பற்ற போறாங்க, அந்த மனிதன் நானா இருந்தா எப்படி இருக்கும், இப்படி நான் யோசிக்கிறேன்.
அது போன்று நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மரணிக்கக்கூடிய தருவாயில் இந்த வேதனை உங்களுக்கு அனுபவிக்கப்பட்டால், நிகழ்த்தப்பட்டால் என்ன ஆகும்? அந்த மனிதனுடைய உயிரை எப்படி கைப்பற்றுவாங்க தெரியுமா? உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், ஆண்களுடைய வேஷ்டி இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, பெண்களுடைய ஒரு சாரி ஒரு முள்ளு செடியில போய் விழுந்துருச்சுங்க. நீங்க அதை எடுக்க முயற்சி செல்லும் பொழுது எந்த நிலைமைக்கு கோர விபத்தாகாது. அதை நீங்க பிடிச்சி இழுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முட்களுடைய துளைகளும் அந்த சேலையிலும் கூட அந்த வேட்டியிலும் பட்டு கிழிந்து வரும். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நிலைவா இருப்பது, நாசமாக போயிடும். இதே வேதனையே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த முள்ளு செடியில எப்படி ஒரு சேலை விழுந்தா எடுப்போம், ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான கொடூரமான நிலையில உறிந்து எடுப்பாங்களே, அது போன்று அவனுடைய வேதனைக்குட்பட்டு அந்த வேதனைக்கு உள்ளாக்கி அவனுடைய உயிரை கைப்பற்றுவாங்க. மோசமான நிலைமை, உண்மையில யாராலையும் சகிக்க முடியாது, யாருனாலுமே அந்த நிலைமையை தாங்கிக் கொள்ள முடியாது, அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். அந்த வேதனை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு இவனுக்கு அதோட முடிஞ்சிடாது. இதற்கு அடுத்துதான் அவனுக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்கும். இதெல்லாம் யாருக்கு? அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்திட்டங்களை அழகான முறையில பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கிறான் பாருங்க, அவனுக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பி இருந்தாலும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்யாமல், அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல், தூதரை நம்பாமல், அப்படி தூதரை நம்பி இருந்தாலும் மார்க்க பணிகளுக்காக தியாகம் செய்யாமல் அவனுடைய சுக போக்குக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பாத்தீங்களா? இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில நாம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும், நமக்கு அந்த வந்துடக்கூடாது. உன்னுடைய உயிரை கைப்பற்றியதற்கு பிறகு அடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இவனுடைய உயிரை எல்லாம் கைப்பற்றி கொண்டு போவாங்க. ஒவ்வொருவரும் கேட்பாங்க, இவர் யாரு, இவர் யாரு, இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான மோசமான ஒரு நாட்டத்தோடு இருக்கிறாரு, இந்த மனிதர் யாரு என்று கேட்கப்படும் பொழுது நாம பேர் மட்டும் இங்க நாசமாகாது, நம்முடைய தந்தையோட பேரை சேர்த்து சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்றாங்க, அப்துல்லாவுடைய மகன் முகமது இப்படி சொல்லுவாங்க. நாம கெட்டது மட்டும் பண்ணாம நம்முடைய தந்தையினுடைய பெயர் சேர்ந்த கெட்டப்படுது. இந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு அவன் சென்றதற்கு பிறகு அடுத்ததுதான் அவனுடைய வேலையை இங்க ஆரம்பமாகுது. இன்னும் ஏராளமான செய்திகள். இதுல இந்த மனிதனுக்கு நரகத்துல என்ன ஆக போகுது, அந்த நரகத்துக்கு நாம எப்படி அஞ்சு வாழணும், இந்த மனிதன் வராம கபருடைய வேதனை சந்திக்கிறார். ஒரு விஷயத்தை நன்றாக தெரிஞ்சு கொள்ளணும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, கபர் இருக்கு பாத்தீங்களா, கபரை கடந்து போகும்போது மட்டும் பயங்கரமாக அழுக ஆரம்பிப்பாங்க. மற்ற விஷயங்கள் நல்லா ஜாலியா இருப்பாங்க. கபரை மட்டும் கடந்து அந்த மையவாடியை கடந்து செல்லும் பொழுது ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தோழர் கேட்கிறாங்க, நீங்க எதுக்காக அழுகுறீங்க உஸ்மானே? மற்ற விஷயங்கள்லாம் நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க, கபரை கடந்து செல்லும் போது மட்டும் எதுக்கு நீங்க அழுகுறீங்க? அல்ல அவர் எப்படி உணர்ந்திருக்கிறாரு பாருங்களேன். அந்த மனிதர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இந்த கபருடைய வேதனை நம்முடைய வாழ்க்கையில இருந்து எப்படி ஆயிருக்கும் அந்த உள்ளபூர்வமாக உணர்ந்தனுடைய விளைவாக தான் அழுதுருக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயமே, இந்த கபர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதல் கட்டமானது. இதுல அவன் எப்படி கையாளப்படுறானோ, இந்த கபருடைய வேதனையில இந்த கபரில் அவனுக்கு எப்படி எல்லாம் இருக்கப்படுகிறதோ, பதிலளிக்கப்படுகிறதோ, அதற்கான கேள்விகள் எப்படி இருக்கிறதோ, இதை பொறுத்த நாளை மறுமையினுடைய இல்லை. இதுல அவனுக்கு அடிபட்டு விழுந்துருச்சுன்னு வைங்கன, நாளை மறுமையில ஒண்ணுமே அவன் செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை இருக்கும். நம்ம எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, ஒரு வழியாக மரணம் ஆயிட்டோம், உயிரை எப்படியோ கைப்பற்றிட்டாங்க, ரொம்ப ஆக்ரோஷமான கோர நிலையில இப்ப மரணித்த நான் மட்டும் முற்றையாக கபர்ல இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க, ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய தருவாயில உங்களிடத்தில் வரக்கூடிய இரண்டு மார்க்குமார் கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? மன்றம் உங்களுடைய இறைவன் யார்? உங்க சொல்லக்கூடிய பதிலே நல்ல அடியானா இருந்தா பதில் சொல்லிடுவான். இப்ப நான் உங்க இடத்துல கேட்கிறேன் ஒரு கேள்விய, உங்களுடைய இறைவன் யாருங்க சொல்லுங்க நீங்களே. அல்ல இங்க சொல்றோம்ல, இதே கேள்வி நம்ம கபூர்ல சொல்ல முடியுமா? உலகத்துல வாழும் பொழுது நல்லவர் செஞ்சிருந்தா, உலகத்துல வாழும் பொழுது சரியான முறையில் நம்ம வாழ்ந்திருந்தால் இதற்கான கேள்விக்கான பதில நம்ம அழகான சொல்லிடலாம். இல்லைன்னா சொல்ல முடியாது. கேட்ட ஒரே பதில் தான் மன்றம் இறைவன் யார். எடுத்த உடனே அவர் சொல்லக்கூடிய பதிலே எப்போ அவர் சொல்லுவாரு, ஹாஹா நான் அது எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதவங்க யாருன்னு. இது சொன்னதற்கு பிறகு அடுத்து ஒரு கேள்வி, மாதீனும் உன்னுடைய மார்க்கம் என்னப்பா? இந்த உலகத்துல வாழ்ந்தில எத்தனையோ கொள்கைகள் இருந்துச்சு, எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தது, அதில் உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கப்படுகின்ற பொழுது அந்த மனிதர் சொல்லக்கூடிய வார்த்தையே
எனக்கு தெரியவே தெரியாது விட்டுருங்க. கத்துவாங்க நேரத்துல. அந்த அளவுக்கு ஒரு கோரமான நிலை. சொல்லக்கூடிய பதில் ஆதிரி எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அடுத்து ஒரு கேள்வி, மன்ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யாரு? உங்க இடத்துல ஒருத்தர் அனுப்பப்பட்டார்ல, வந்து உங்களுக்கு நன்மையை ஏவுனாரு, தீமையை தடுத்தாரு, மார்க்க பிரச்சாரங்களை எடுத்து சொன்னாரு. யார்? அல்லாஹ்வுடைய தூதர், நம்முடைய தூதரை சொல்றாங்க. இவர் யார்? இந்த முகமது யார் என்று கேட்கப்படுகின்ற பொழுது அந்த இடத்திலும் அவர் சொல்லக்கூடிய பதில் எப்போது ஆகாதே எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, யாருமே தெரியாது என்கின்ற விஷயத்த அவன் சொன்னதற்கு பிறகு அடுத்து ஒரு நிகழ்வு நடத்துவாங்க பாருங்க. மனித அந்த இடத்துல எல்லாம் ஒரு சுத்தியலுங்க, ஒரு சுத்தியலை எடுத்து அவனுடைய பெரடியில ஒரே அடி, ஓங்கி ஒரு அடி. இந்த அளவுக்கு வேதனை இருக்கு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த சுத்தியில வச்சு உகது மலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மலையை ஒரு அடி அடிச்சோம்னா சுக்கு நூறா போயிடும், மலையை உடஞ்சு உறிஞ்சிரும். அப்படிப்பட்ட அந்த ஒரு சுத்தியலை எடுத்து நம்முடைய பெரடியில அடிச்சா தாங்க முடியுமா? நாம நார்மலா உலகத்துல வாழணும், சும்மா படுத்து தட்டினாலே வழி தாங்க முடியாது, சிலருக்கு மயக்கமே வந்துடும். இப்ப அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு வேதனையை சுவைக்க முடியும். இது எல்லாம் முடிந்ததற்கு இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா, கெட்ட மனிதனுக்கு ஆரம்பமே இப்படி இருக்கும், ஆரம்பமே இப்படி இருந்தா அதுக்கப்புறம் மெயினான காரியம் எப்படி இருக்கும். இதுக்கப்புறம் தான் மறுமைக்கு தான் போவான். மறுமைக்கு போறதுக்கு பிறகுதான் சில நிகழ்வுகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில பயங்கரமாக நடக்க ஆரம்பிக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இவன் உலகத்திலேயே பயங்கரமான வேதனை அனுபவிச்சிட்டாங்க, உலகத்திலேயே அவனுக்கு முத்திரை குட்டப்பட்டுருச்சு, இவனுக்கு நரகம் தான் என்கின்ற விஷயத்தை தீர்மானித்து எல்லா வகையான வேதனையும் சுவைக்கிறான். கத்துவாங்க மறுமையில. நாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா கபர்களை கடந்து போறோம்ல, அதுல எந்த ஒரு சத்தம் நம்முடைய காதுல கேட்கவே கேட்காது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் அதற்கான திரையை போட்டான். அல்லாஹ்வுடைய விளக்கம் கொடுத்துட்டாங்க அழகா. அல்லாஹ்வுடைய சொல்லும் பொழுது கூட இந்த மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா? இந்த கபூர்ல அவங்க வேதனை செய்யப்படுகிற சத்தத்தை வந்து செவிய இருக்காத மாதிரி ஆக்கிட்டான். செவிய இருக்கவே முடியாது. அப்படி ஒருவேளை அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை கொடுத்திருந்தால், நல்லா கவனிக்கணும், நமக்கும் ஜின்னினத்தார்களுக்கும் கபூர்ல செய்யப்படக்கூடிய இந்த வேதனையை அவங்க கத்துறாங்க பாத்தீங்களா, அதனுடைய சத்தத்தை நாம கேட்கிற மாதிரி அல்லாஹ் வச்சிருந்தானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க மூர்ச்சையாக கீழே விழுந்துருவாங்க, மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. மயக்கப்பட்டு ஆக்ரோஷமா அந்த சத்தத்தை கேட்க முடியாது, அந்த அளவுக்கு வேதனையா இருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நபர்களும் கத்துவாங்க, வேதனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. இப்படி ஆனதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ் அதற்கான திரையை போட்டு விட்டான். இப்பதான் மறுமையான நிலை. மறுமைக்கான நிலைக்கு வந்ததற்கு பிறகு எல்லா மனிதர்களும் உலகத்துல வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை எல்லா மனிதர்களும் எல்லாருமே வந்துருவாங்க. வந்ததற்கு பிறகு ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. நரகவாசியோட நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த நரகம் முதல்ல எப்படி இருக்கும் தெரியுமா? நரகத்தினுடைய வேதனை நம்மளால முதல்ல சுவைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கொடூரமான வேதனையை அங்க அல்லாஹ் நமக்கு தயாரித்து செய்து வச்சிருக்கிறான். ஒரு முறை அல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிடுவான். அழைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்லக்கூடிய பதிலே, ஜிப்ரீலே உதுகுல் நார், சொர்க்கத்துக்கு போக சொல்லுவாங்க, அது வேண்டாம், நரகத்துக்கு நீங்க போங்கல. நரகத்துக்கு போயிட்டு அங்க எப்படி எல்லாம் நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று பார்த்துட்டு வாங்க. போறாங்க, போய் பார்த்துட்டு எல்லாம் எல்லா விஷயத்தையும் நல்லா பார்த்து வந்து இறைவனத்துல வந்து புலம்புறாங்க. ரப்பி, இறைவா, என்னுடைய இறைவனே, இஸ்ஸத்திக்க, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, இதே ஒரு மனிதன் செவியேற்றால் நரகத்தினுடைய வேதனைகள் இவ்வளவு கொடூரமாக இருக்கிறது என்ற விஷயத்தை ஒருவன் செவியேற்றால் அது நுழைவதற்கு முயற்சி செய்ய மாட்டான். உலகத்துல வாழும் பொழுது அதற்கு நுழைந்து விடக் கூடாது என்ற நோக்கத்தில் சரியான முறையில் வாழுவான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சரியான முறையில் அல்லாஹ்ட்ட புலம்புறாங்க. யோசிச்சு பாருங்க. நாம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். நரகத்துடைய வேதனை இப்படி எல்லாம் இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும். இது எல்லாமே சொல்ல போனா கொஞ்சம் தாங்க சொல்லப்பட்டிருக்கேன். இன்னும் நரகம் எப்படி எல்லாம் இருக்கும் என்ற விஷயத்தை முழுமையாக சொல்லல. நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்பது குறைவுதான். இதற்கே நமக்கு பயன் சாவரம். அப்படி யோசிச்சு பாருங்க. இதற்கு பிறகுதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி ஆக போகுது என்ற விஷயம் தன்னுடைய இறைவனிடத்தில் இவருக்கான பரிசு அளிக்கப்படும். இவன் ஏற்கனவே உலகத்தில் லட்சணமா வாழ்ந்துட்டான். இவன் உலகத்துல வாழ்ந்த லட்சணங்கள் அனைத்துமே தெரிஞ்சிருச்சு. இவனுக்கான பரிசாக இறைவன் சொல்லப்படக்கூடிய விஷயமே நரகம்தான். அந்த நரகத்தினுடைய வேதனை அந்த மறுமை நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? ரொம்ப ஒரு கொடூரமான ஆக்ரோஷமான நிலையில, எந்த ஒரு ஆடையும் இல்லாமல், காலணிகள் இல்லாமல் நம்ம ஒரு நிலையில இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில நமக்கு நரகம் பரிசீலிக்கப்பட்டோம். நமக்கு நரகவாசிகளுக்கு, கெட்ட மனிதர்களுக்கு
பரிசளித்ததற்கு பிறகு அங்கு செல்லுவாங்க. செல்லக்கூடிய விதம் எப்படி இருக்கு தெரியுமா? திருமறை குர்ஆன் நிறைய வசனங்களை வருது. அவங்களுடைய முதுகு இருக்கு பாத்தீங்களா, முதுகுகளிலேயும் முகங்களிலேயும் அடித்து ஒரு சரியான ஒரு இதை கொடுத்து ரொம்ப ஒரு கோர நிலையில நரகத்துக்கு அடிச்சு தள்ளப்படுவாங்க. நரகத்திற்கு சென்றதற்கு பிறகு அங்க அவர்களுக்கு பயங்கரமான வேதனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. அந்த வேதனை அவர்களால தாங்கிக் கொள்ள முடியாது. நரகத்தினுடைய அந்த வேதனை ரொம்ப மோசமான நிலை இருக்கும். ரொம்ப வெந்து சாகக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருவாங்க. ஒரு கட்டத்தில் இறைவனிடத்துல குழம்பிடுவாங்க, வழி தாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்மளால யாருனால வழி தாங்க முடியும்? நாம அந்த நிலைமைக்கு போகணுமா? இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம் எல்லாத்தையுமே. நரகம் இப்படி எல்லாம் இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். தெரிஞ்சு வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில சில தவறுகள் செய்யறோம். பாத்தீங்களா, இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம். நம்முடைய வாழ்க்கையில நரகம் இப்படி எல்லாம் இருக்கும், நரகத்தினுடைய வேதனை இப்படி எல்லாம் இருக்கும் என்கின்ற விஷயத்தை தெரிந்தும் கூட இன்னைக்கு இன்றைய சமுதாயத்துல ஏராளமான மனிதர்கள் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த நினைவுகள் நமக்கு வருவது கிடையாது. அந்த வேதனைக்கு நாம சென்று விட்டு நம்மளை காப்பாற்றுவதற்கு முடியுமா? யார் வருவாங்க? அல்லாஹ் ஏராளமான வசனம் என்னமா சொல்லுவான்? ஒத்தக்கும் நீங்க அஞ்சு கொள்ளுங்க. ஒத்தக்கும் எவ்வளா தஜிசி நப்சுன் நப்சின் செய்யா. நாளை மறுமையை யாருமே ஒருவருக்கு உதவி செய்ய கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாளை அஞ்சு கொள்ளுங்க. மறுமை நாள் அல்லாஹ் எச்சரிக்கிறார். மறுமை நாளை நீங்க உறுதியா நம்பிக்கை கொண்டுருங்க. அந்த விஷயத்தை நீங்க அஞ்சு கொள்ளுங்க. நாளை மறுமையில வந்ததற்கு பிறகு என் புள்ள இருக்கிறான், என் மகன் இருப்பான், என் மகன் இருப்பான், காப்பாற்றுவான், இந்த விஷயத்துக்கு யாருமே நம்பாதீங்க. அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டால் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அங்க எந்த ஒரு பிணை தொகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஷஃபாத் அந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இல்லையா, எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. இல்ல தெளிவா சொல்லிட்டான். இப்படிப்பட்ட நாளை அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு மறுமை நாள் தான் வந்துருச்சு. மறுமை நாள் வந்ததற்கு பிறகு நாம் அந்த இடத்துல இருக்கிறோம். நமக்கான பரிசளிக்க போகக்கூடிய பரிசளித்து அந்த நரகத்தில் நாம வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமான வேதனையில இருக்கின்ற பொழுது நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்வது தெரியுமா? அந்த நரகத்தினுடைய காவலாளி இடத்துல போயிட்டு கேட்போம், உங்களுடைய இறைவனிடத்துல சொல்லுங்களேன், இதனுடைய வேதனை ரொம்ப கொடூரமான முறையில இருக்கிறதே என்று சொல்லும் பொழுது அவர் கேட்பாரு, உங்களிடத்துல தூதர் வந்தாரா? இந்த மார்க்கத்தை சொல்றதற்கு, நல்ல முறையில் பின்பற்றுவதற்கு தூதர் வந்தாராங்க? வந்தாரு. இப்ப நரகத்துக்கே இருப்போம். நரகத்துக்கே நீங்க சென்றுங்க. ஒரு தூதர் வந்திருக்கிறாரு, இதுதான் மார்க்கம்னு சொல்லியிருக்கிறாரு, நன்மை ஏவி இருக்கிறாரு, தீமையை தடுத்திருக்கிறாரு, ஓ கொழுப்புக்கு நீ பாட்டு வாழ்ந்த அந்த இடத்துல சொல்றாங்க. ஓ இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்தா உனக்கு வந்து சொர்க்கத்தையா பரிசா கொடுப்பாங்க, நரகத்துக்கு போன்னு தள்ளிடுவாங்க. அங்கு நரகத்துக்கு சென்றதற்கு பிறகு அங்க படுக்கக்கூடிய வர்ணிக்க முடியாத வார்த்தையால அது சொல்ல இயலாதுங்க. அந்த அளவுக்கு கொடூரமான நிலை இருக்குங்க. ரொம்ப மோசமான நிலைக்கு நம்ம உள்ளாடுறதுக்கு பிறகு நம்முடைய இறைவனத்துல போயிட்டு கத்துறோம், கதறோம், இறைவா என்னால முடியல, எங்களால முடியல, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்ய, எங்களுக்கு வாய்ப்பு அடைய, எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கூட. இந்த உலகத்துல நாங்க போய் நல்ல செஞ்சுட்டு வந்துடுறோம். வாழ முடியாது, ஒழுங்கா வாழலாம் கேட்கிறோம், ஒரு கேள்வியா கேட்கிறோம், தாங்க முடியல வேதனைய, இறைவா எனக்கு உதவி ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா போய் நல்ல மனம் அதிகமா செஞ்சுட்டு வந்துடுறோம். நல்ல மனம் அதிகமாக செஞ்சுட்டு திரும்ப நாங்க வந்துடுறோமே. இறைவன் சொல்லக்கூடிய விஷயமே நம்மளை கேள்வி, உனக்கு அது ரொம்ப சிரமமான விஷயமாச்சு, இருக்கும் பொழுது பயன்படுத்திக்கல, இல்லாதப்ப அந்த கேள்வியை கேட்ட யாருதான் சொல்லுவான்? உனக்கு அது சிரமமான விஷயமாச்சே என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான். இது சொன்னதற்கு பிறகு திரும்ப வேதனைக்கு உள்ளாக்கப்படும். திரும்ப வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒவ்வொரு விஷயமாக நமக்கு போய்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு மோசமான ஆக்ரோஷமான நிலைக்கு உள்ளே இருப்போம். ரொம்ப தாங்க முடியாம ஒரு கட்டத்துல தன்னுடைய இறைவனத்துல போயிட்டு புலம்பக்கூடிய விஷயமே, இறைவா எங்களை என்ன செய்ய போனா அந்த நரகத்துக்கு வெளியில அனுப்பி போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த காற்றுகளை நாங்க சுவாசிச்சுட்டு கொஞ்சம் குளுமையாக நாங்க இருந்துட்டு வந்துடுறோமே என்று கேட்கிறாங்க. கேட்ட உடனே இறைவன் கொடுத்துருவானா? நம்ம இறைவனத்தை மன்றாடி கேட்கிறோங்க, இறைவா வேதனை தாங்க முடியல, ரொம்ப மோசமா இருக்குது, நரக வேதனை படும் கொடூரமாக இருக்குது, எங்களால வேதனை தாங்க முடியல, இறைவா இந்த சொர்க்க நரகத்துக்கு வெளியில போயிட்டு கொஞ்சமாச்சும் நாங்க அதை சுவாசிட்டு வந்துருவோம், கொஞ்சம் குளுமையா இருந்துட்டு வந்துருவோம். இறைவன் அந்த தருணத்தில் நமக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை. நமக்கு அந்த தருவாயில் கூட இறைவன் நமக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் வாய்ப்பளிக்க மாட்டான். ஒரு விஷயத்தை மட்டும் நாம் நன்றாக நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்துல வாழ்றோமா, வாழக்கூடிய கொஞ்ச நாள் யாருக்கு எப்ப மரணம் வரும் என்பது தெரியாது. இங்க இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லப்பட்டிருக்க மரணம் வரும்னே கிடையாது. அப்ப வாழும் பொழுது மரணத்தை அஞ்சு, மறுமையை அஞ்சு, நரகத்தை அஞ்சு வாழ்ந்தோம் வைங்களே, சரியான முறை நம்ம உலகத்துல சீர்திருத்தம் செஞ்சு வாழலாம். நரகத்தினுடைய வேதனை இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே சொற்பமானது.
அதுல கொடுக்கப்படக்கூடிய வேதனை என்ன தெரியுமா? ஆரம்பமான வேதனை ரொம்ப ஒரு இதா இருக்குங்க, சின்ன வேதனை தான். சொன்னாங்க சின்ன வேதனை, ஆனா அதனுடைய கொடூரமே ரொம்ப மோசமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் எதற்காக பயணிக்கிறோம்? உலக வாழ்க்கை முதல்ல அல்ல எதுக்கு படைச்சான்? உலகத்துல அவனை வணங்கணும், அல்லாவுக்கு நல்லவளை அதிகமாக செஞ்சு அவனை மட்டும் வணங்கி நாளை மறுமைக்கு நம்ம போகும் வெற்றி பெறலாம் நோக்கம். அப்ப வாழும் பொழுது அந்த விஷயத்தை நம்ம நடைமுறைப்படுத்தாம உலகத்தினுடைய ஆசைகளுக்காக சாஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன செய்யறது? யோசிச்சு பாருங்க. நாம செய்யற நல்ல அமல்கள் இருக்குங்க, நாம செய்யற தீய அமல்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லா விஷயத்திற்குமான கூலியை நாளை மறுமையில இறைவன் கொடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்ளணும். நமக்கு வலது கரத்துல அல்லாஹ் வந்து ஏடை கொடுத்தா அப்படின்னா நாம நினைச்சுக்கலாம், வலது கரத்துல அல்லாஹ் ஏடை கொடுத்துட்டா அப்படின்னு அந்த இடத்துல நாம தான் சந்தோஷமா இருக்கும். அவர் சொல்லுவார், ஏடை யாராச்சும் படிங்களே, யாராச்சும் ஏடை படிங்களே சொல்லுங்களே என்று கத்துவோம். அது வேற விஷயம். எவனுக்கு தன்னுடைய இடது கரத்துல ஒரு ஏடு கொடுக்கப்பட்டுருச்சு, இந்தாப்பா இதான் உன்னுடைய ஏடு, இப்படி இடது கரத்தில் கொடுக்கப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அந்த மனிதனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவன் அந்த இடத்திலேயே புலம்புவான், கத்துவான், கதறுவான். இறைவன் அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையே அவனை பிடியுங்கள், அவனை நரகத்தில் கொன்று போய் போங்க. அழகான முறையில் இறைவன் சொல்லிடுவான். சொல்லக்கூடிய விஷயமே ஹுது, அவனை பிடிங்க, உள்ளு போடுங்க, அவனை பிணையுங்க, 70,000 சங்கிலியை கொண்டு அவனை பிணைந்து நரகத்தில் தூக்கி எறியுங்கள், அந்த நரக வேதனையை அவனுக்கு பரிசாக அணியுங்கள் என்று இறைவன் சொல்லிடுவான். யாரு காப்பாற்றுவதற்கு வருவா? யார் நம்மளை காப்பாற்றுவது வர முடியும் சொல்லுங்க முதல்ல. உலகத்துல வாழும் பொழுது அந்த அச்சத்தோட பயத்தோட வாழ்ந்துருந்தோம் அப்படின்னா மறுமையில் இப்படி நிலைக்கு நம்ம போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் சொல்லப்பட்ட கருத்து யாருக்கு? இப்ப சொல்லும் பொழுது கூட இதை சும்மா ஒரு 10ஓட 11 சேர்த்திருந்தோம் அப்படின்னா சுத்தமா வாழ்க்கையில பயனளிக்காது. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் நிகழதான் போகுது. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு நாள் நடக்கதான் போகுது. இது எல்லாத்தையும் நம்ம அனுபவிப்போம். இறைவன் எடுத்து அங்கேயே விட்டு ஒரு கேள்வி கேட்போம், இறைவா நான் நரகவாசன் எப்படி தீர்மானிச்சேன்? கேட்கிற கேள்வி பாருங்க. நரகத்துக்கு போயிட்டாங்க, நரகத்திற்கு போனதற்கு பிறகு எல்லா வேலையும் அனுபவிச்சு இறைவன் ஒரு வேலை கேட்கிறான், இறைவா நான் நரகவாசனை எப்படி தீர்மானிச்சேன்? இறைவன் சொல்லக்கூடிய பதிலே இந்த மக்கள் சாட்சி, இப்படி ஏடுகள் சாட்சி, இது மாதிரி சில விஷயங்கள் சொன்னதுக்கு பிறகு அவன் சொல்லக்கூடிய பதில் இதுல நான் நம்ப மாட்டேனே. இப்பதான் இறைவன் வசனத்தை சொல்லுவான், அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம். அன்றைய நாள் இருக்கு பாத்தீங்களா, அன்றைய நாளுல அவங்களுடைய வாய்க்கு அல்லாஹ் முத்திரையை போட்டுருவான். வாய் பேசாது. வாய் பேசாமல் இருக்கின்ற பொழுது தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால் பேசும், அவருடைய கையை பேசும், அவருடைய எல்லா விஷயங்களும் அவனுக்கு எதிராக இறைவனிடத்துல சாட்சி சொல்லும். இப்படி சொன்னதற்கு பிறகு அந்த மனிதனை கேட்பா, நமக்கு எதிராக ஏப்பா நீங்க சாட்சி சொன்னீங்க? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எதுக்கு நமக்கு எதிராக நீங்க சாட்சி சொன்னீங்க? இப்படி கேட்பான். கேட்ட உடனே இறைவன் தான் எங்களுக்கு பேச வச்சான் முடிச்சப்பாங்க. சொல்லி யோசிச்சு பாருங்க. உலகத்துல நம்ம வாழ்றோம், இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு நாம போகணுமா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சுல, இது சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு சொன்னது சொற்பம் தானே. இதை வச்சு நாம என்ன படிப்பினை பெற போறோம் நம்முடைய வாழ்க்கையில? இப்ப நான் சொன்ன செய்தி நம்முடைய வாழ்க்கையில பல தடவை கேட்டுப்போம். கேட்டது மட்டும் இல்லாமல் அதன் மூலம் நாம் பெற்ற படிப்பினைகள் என்ன, இதை யோசிச்சு பார்க்கணும். சும்மா நாம இது எல்லாமே காதல் மட்டும் கேட்டு போயிடக்கூடாது. நாம அந்த நிலைமைக்கு ஆளான என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உள்ள பூர்வமாக சிந்திச்சு பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி பார்க்கணும். அப்படி இருந்தாலும் நம்ம சரியான வாழக்கூடிய கொஞ்ச நாள் தான் யார் நீங்க எதை கண்டு நிச்சயமா சந்தித்து என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. நல்ல செய்ய முடியுமா? முடியாது, எதிர்ப்பு வாய்ப்பு கிடையாது. எப்படிப்பட்ட நிலைக்கு நாம் தள்ள முடியாது. அப்படி சீர்திருத்தம் செய்து கொண்டால் மட்டும்தான் நிச்சயமாக நாளை மதுரையில் வெற்றி அடைய முடியும். அதனால உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய கருத்து ஒன்றாங்க, உலகம் என்பது ரொம்ப ரொம்ப அற்பமான ஒரு விஷயம் தான். இந்த அற்பத்துடைய ஆசைகளுக்கு நாம சாய்க்க வேண்டாம். அல்லாஹ் அழகா ஒரு விஷயத்தை சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா வசனமும் அதிகமான படிப்பினைகள். அதை நீங்க படிக்கும் பொழுது உள்ள புறவை உணர்ந்து படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு உங்களுக்கு ஃபுல் ஃபீல் கிடைக்கும். அல்லாஹ் சொல்ற பாருங்க, இன்னமும் யாத்தி ரப்பகும் முஜ்ரிமன். அல்லாஹ் சொல்ற விஷயமே மறுமையில யார் வந்து சந்திக்கிறாங்களோ, யார? இறைவனை. முஜ்ரிமன், குற்றவாளியா உலகத்துல வாழும் பொழுது நல்ல முறையில் செய்யல, அமல் செய்யல,
மார்க்கத்தை பின்பற்றல, அவன் பாட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்து சுத்தி தெரிஞ்சுட்டு மறைஞ்சிட்டான். இவன் தான் அல்லாட்ட போவான் குற்றவாளியா. யார் இப்படி குற்றவாளியாக வருகிறானோ நிச்சயமாக அவனுக்கு ஜஹன்னம், நரகம்தான். லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அழகா சொல்லிட்டான். அதுல வாழவும் மாட்டான், மரணிக்கவும் மாட்டான். ஒரு விஷயத்தை நன்றா தெரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னகும் ஐயாத்திர போகும் முஜ்ரிமன் தான். நீ குற்றவாளியா சந்திச்சுட்டான்னு வையே இன்னலகு, அடுத்த அல்லாஹ் இங்க தக்கீது பண்றான். அடுத்த அல்லாஹ் உறுதிப்படுத்தி சொல்றான், நிச்சயமா சொல்றேன், இன்னகும் நிச்சயமாக லகு அவனுக்கு ஜஹன்னம், நரக வேதனை தான், நரக நெருப்பு தான். அதுல கிடப்பாவன், அவன் உறுதியா கிடப்பான். அவன் லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அவன் இங்க வாழ மாட்டான், சாக மாட்டான். அவன் என்ன வாழ்க்கை? ஒண்ணு வேதனையை தாங்க முடியாம மௌத்தாயிரணும், இல்ல அப்படின்னா நிம்மதியா வாழணும். ரெண்டுமே இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நீங்க எவ்வளவுதான் வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும், எவ்வளவுதான் அடி உதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் அந்த இடத்துல மரணிக்க முடியாது, அந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நாம இருந்து கொண்டு இருப்போம். அல்லாஹ் அழகா சொல்றான். இப்ப நாம ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, நம்ம குற்றவாளியை சந்திக்க ஆசைப்படுறோமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் கேட்கிற ஒரு கேள்விதாங்க. நம்முடைய இறைவனை, நம்மளை படைச்ச நம்முடைய இறைவன் நம்ம கைகால சரியா கொடுத்திருக்கிறான், நமக்கு 3 வேளை சாப்பாட ஒழுங்கா கொடுத்திருக்கிறான், உலகத்துல வாழும்போது உடுத்துவதற்கு உடைய சரியான முறையில கொடுத்திருக்கான், தங்குவதற்கான வீட்டு அழகான முறையில கொடுத்திருக்கிறான். இப்படி சரியான நம்மளை பராமரிச்சு இன்ன வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்கிறான் இறைவன். அவனை குற்றவாளியை சந்திக்க போறாம சொல்லுங்க. அந்த ஆசை யாருக்காச்சும் இருக்காங்க? யாருக்குமே இருக்காது. அந்த ஆசை இருக்காது. ஆனா ஒரு விஷயத்தை செய்வோம், அந்த ஆசை இருக்காது, குற்றவாளியை சந்திச்சிடக்கூடாது என்ற நோக்கம் இருக்கும். ஆனா அதுக்கான நடைமுறையில செயல்முறை இருக்காது. அது செயல் வடிவ நாம செய்ய மாட்டோம். குற்றவாளியா சந்திக்க கூடாது அப்படின்னா நாம என்ன செய்யணும்? நீங்களே சொல்லுங்க. குற்றவாளியா தன்னுடைய இறைவனை சந்திக்க கூடாதுன்னா நாம என்ன செய்யணும்? சினிமாவுக்கு போகணுமா? பாட்டு கேட்கணுமா? சொல்லுங்க ராஜா. நேர்மையா நடக்கணும், நல்லமல் செய்யணும், வாழும் பொழுது வாழ்க்கை இறைவனுக்கு தான், நாளை மறுமையில வெற்றி வரணும், இந்த நோக்கத்துல தான் இருக்கணும். இதை விட்டுட்டு நம்முடைய மனதை உலகத்திற்காக பாய விட்டோன்னு வைங்களேன், உலக ஆசைகளுக்காக மோகத்துக்காக சாய்ச்சி விட்டுட்டோன்னு வைங்களேன், மறுமையில நிமித்துவதற்கு எவனும் வரமாட்டான். பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எவனுமே வரமாட்டான். அப்ப ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் உறுதியாக கடைசியா சொல்லிக்கிறேன், மறுமை வாழ்க்கை என்பதுதான் நிலையான ஒரு வாழ்க்கையை எல்லாருமே நம்பிதான் இருக்கும். அந்த மறுமையினுடைய வேதனை இருக்கு பாத்தீங்களா, அந்த நரக வேதனை இருக்கு பாத்தீங்களா, அந்த வேதனைக்கு நாம ஒரு காலம் போய்விடக் கூடாது. அந்த நோக்கத்தோடு, அந்த எண்ணத்தோடு அதிகமாக இருக்கணும். அந்த நரக வேதனையை ஒரு காலமுடைய வாழ்க்கையில நாம் சுவைத்து விடக் கூடாது என்ற ஆசையை அதிகமாக உள்ளத்துல வைத்துக் கொண்டு பயணிக்கணும். அப்படி இருந்தால் நாம் நிச்சயமாக நாளை மறுமையில் வெற்றி பெறலாம். நாளை மறுமையில் வெற்றி பெற்று அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை நமக்கு பரிசாக பெற்று அழகான முறையில வாழலாம். அப்ப நாம் சொல்லப்படக்கூடிய கருத்தே ஒரு விஷயத்தை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்விற்கு அஞ்சு கொண்டு நாளை மறுமையில் இருக்கக்கூடிய அந்த நரக வேதனைகளுக்கு அஞ்சு கொண்டு வாழ்ந்தால் உலகத்தில் சீர்திருத்தம் செஞ்சு வாழலாம். உலக ஆசைகளை தகர்த்து மறுமைக்காக வாழ்வோம், மறுமையில் வெற்றி பெறுவோம் என்று கூறி என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.